அனைவருக்கும் வணக்கம். சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய காதைகளை வரிசைப்படுத்தி கேட்கலாம். புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் இருக்குன்னு கேட்கலாம். அதையும் வரிசைப்படுத்தி கேட்கலாம். கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் வந்தால் வரலாம். சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்கள்: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்தில் 10 காதைகள் இருக்குது. மதுரை காண்டத்தில் 13 காதைகள் உள்ளது. வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள் உள்ளது. மிக குறைந்த காதைகளுடைய காண்டம் எது என்று கேட்டால் வஞ்சி காண்டம். மிக அதிக காதைகளை உடைய காண்டம் எது என்று கேட்டால் மதுரை காண்டம். 10 காதைகளை உடைய காண்டம் எது என்று கேட்டால் புகார் காண்டம். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்று கேட்டால் மட்டுமே அது சிலப்பதிகாரத்தை தொடர்புடைய காண்டங்களாகும். முதலாவது காதை மங்கள வாழ்த்து பாடல், மனையறம் படுத்த காதை, அரங்கேற்று காதை, அந்திமாலை சிறப்பு செய்த காதை, இந்திரவிழா ஊர் எடுத்த காதை, கடலாடு காதை, காணல் வரி, வேனில் காதை, கணாத்திரம் உரைத்த காதை, நாடுகான் காதை. 10 காதை புகார் காண்டத்தில் உள்ளது. மதுரை காண்டத்தில் முதல் காதை எதுவென்று கேட்டால் காடுகான் காதை. அதுபோல புகார் காண்டத்தில் முதல் காதை எதுவென்று கேட்டால் மங்கள வாழ்த்து பாடல். இறுதி காதை எதுவென்று கேட்டால் நாடுகான் காதை. பூம்புகாரை விட்டு அவங்க மதுரையை நோக்கி போகிறாங்க, அப்போ நாட்டை விட்டு போகிறாங்க, அப்போ நாடுகான் காதை இறுதி காதை. மதுரைக்கு போகும் பொழுது காடு வழியாக போகிறாங்க, அப்போ அது காடுகான் காதை. காடுகான் காதை, வேட்டுவ வரி, புறஞ்சேர் இருத்த காதை, ஊர்கான் காதை, அடைக்கல காதை, கொலைக்கல காதை, ஆய்ச்சியர் குரவை, துன்ப மாலை, ஊர் சூழ் வரி, வழக்கு உரை காதை, வஞ்சின மாலை, அழல்படு காதை, கட்டுரை காதை. வழக்குரை காதை எத்தனையாவது காதை என்று கேட்டால் 20வது காதை. மதுரை காண்டத்தில் 10வது காதை. வஞ்சி காண்டத்தில் முதல் காதை எதுவென்று கேட்டால் குன்றக்குரவை. இறுதி காண்டம் எதுவென்று கேட்டால் வரம் தரு காதை. சிலப்பதிகாரத்தில் இறுதி காதை எதுவென்று கேட்டால் வரம் தரு காதை. குன்றக்குரவை, காட்சி காதை, கால்கோள் காதை, நீர்ப்படை காதை, நடுகள் காதை, வாழ்த்து காதை, வரந்தரு காதை. சிலப்பதிகாரத்தில் இதுபோல வரிசைப்படுத்தி நிரல்படுத்துக என்று கேட்டால் எழுதலாம்.